வணக்கம். நீங்க எப்பவாவது பைபிளையோ குரானையோ படிச்சிருந்தீங்கன்னா சில பேர்கள் ரெண்டுலயுமே வர்றத கவனிச்சிருக்கீங்களா? அவங்களோட கதைகள்ல என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு, எங்கெல்லாம் அது மாறுபடுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் இல்லையா? ஆதம், நோவா, ஆப்ரஹாம், மோசேன்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் இயேசு வரைக்குமே பல முக்கியமான ஆளுங்க இந்த ரெண்டு புனித நூல்களும் இருக்காங்க. சோ நம்மளோட இந்த அலசல இங்க இருந்து தான் தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நம்ம நோக்கம் எந்த மதத்தையும் பெருசுபடுத்துறதோ இல்ல சின்னது படுத்துறதோ கிடையாது. இந்த பொதுவான கதைகள்ல என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குன்னு ஒரு நடுநிலையான பார்வையில இருந்து ஆராய்ஞ்சு பார்க்கறது மட்டும்தான். சரி வாங்க, நாம கதையோட ஆரம்பத்துக்கே போயிடலாம். அதாவது மனித குலத்தோட முதல் குடும்பம் ஆதம் ஏவாள். இவங்கள பத்தி இந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்கதான் இந்த ரெண்டு கதைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய வேறுபாடே ஆரம்பிக்குது. இப்ப கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஆதமோட கீழ்ப்படியாமைய ஆதி பாவம்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாம்ல ஆதம் ஒரு முதல் தீர்க்கதரிசியா, ஒரு நபியா பார்க்கப்படுறாரு. அவரை செஞ்ச தவறுக்காக மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதும் இறைவன் அவரை மன்னிச்சதும் தான் ரொம்பவே முக்கியமா சொல்லப்படுது. அப்போ இந்த ஆதி பாவம்ங்கிற கருத்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. கிறிஸ்தவ இறையியல் படி இந்த பாவத்திலிருந்து மனித குலத்தை மீட்க ஒரு மீட்பர் தேவைப்பட்டார். அதுதான் இயேசுவோட வருகைக்கான காரணமாவும் சொல்லப்படுது. அடுத்தது ஏவாள், அதாவது ஹவ்வா. இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்தவ கதையில ஏவாள் தான் அந்த தடையை மீற முதல்ல தூண்டப்படுறாங்க. ஆனா இஸ்லாமிய பார்வையில பாத்தீங்கன்னா ஹவ்வாவும் ஆதவும் ரெண்டு பேருமே அந்த தவறுக்கு சம பொறுப்பு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே இறைவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க, மன்னிக்கவும் படுறாங்க. இதுல அந்த பொறுப்பு பகிரப்படுறத நாம பார்க்கலாம். முதல் கொலை காயின் மற்றும் ஆபல், அதாவது காபல் மற்றும் ஹாபல். இந்த கதையில கூட சொல்ல வர பாடம் வேற மாதிரி இருக்கு. கிறிஸ்தவம் காயினுக்கு கிடைச்ச சாபம், அந்த தனிப்பட்ட தண்டனை மேல அதிகம் கவனம் செலுத்துது. ஆனா இஸ்லாமிய கதை ஒரு உயிரை அநியாயமா கொல்றது எவ்வளவு பெரிய பாவம்ங்கிற பொதுவான தார்மீக பாடத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஆபிரகாம். ரெண்டு மதங்களுமே ரொம்ப ரொம்ப மதிக்கிற ஒரு மாபெரும் குலபதி, ஒரு தலைவர் இல்லை. ஆபிரகாம் பத்தி பேசும்போது இந்த விஷயம்தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரும். அவரோட விசுவாசத்தை சோதிக்க அவரோட மகனையே பலியிட சொன்னது ரெண்டு கதைகள்லயும் இருக்கு. இதுல மாற்றம் இல்ல. ஆனா அந்த மகன் யாருங்கிற இடத்துலதான் முக்கியமான வேறுபாடு வருது. கிறிஸ்தவத்துல அந்த மகன் ஈசாக்கு, இஸ்லாம்ல இஸ்மாயில். அதே மாதிரி ஆபிரஹாமோட மனைவிகள் சாரா, ஆகார், இவங்களோட கதையும் வேற மாதிரி சொல்லப்படுது. கிறிஸ்தவ பார்வையில ஆகார் ஒரு அடிமையா, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவரா பார்க்கப்படுறாங்க. ஆனா இஸ்லாம்ல ஹாஜர் அவங்களோட தளராத நம்பிக்கைக்காக ரொம்பவே போற்றப்படுறாங்க. பாலைவனத்துல தம் மகனுக்காக அவங்க தண்ணீர் தேடி ஓடினதுதான் இன்னைக்கு ஹஜ் யாத்திரையில ஒரு முக்கியமான சடங்காவே இருக்குது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க மகங்களோட பாரம்பரியமும் ரெண்டு தனித்தனி தீர்க்கதரிசன வழிகளுக்கு ஒரு அடித்தளமா அமையுது. ஈசாக்கின் வழியில இஸ்ரவேலர்களின் தீர்க்கதரிசிகளும், இஸ்மாயிலின் வழியில இஸ்லாமிய தீர்க்கதரிசிகளும் வராங்க. வாங்க இப்போ பெரும் சோதனைகளை சந்திச்ச மக்களுக்கு சட்டங்களை கொடுத்த மற்ற சில தீர்க்கதரிசிகளை பத்தி பார்க்கலாம். நோவாவோட பேழை கதை. ரெண்டு நூல்கள்லயுமே இந்த கதை இருக்கு. ஆனா அதுல இருந்து கிடைக்கிற பாடம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. கிறிஸ்தவம் தெய்வீக தீர்ப்பு மற்றும் கடவுளோட உடன்படிக்கை மேல கவனம் செலுத்துது. ஆனா இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா நூஹ் நபியோட பொறுமை, அவரோட விடாமுயற்சி, அப்புறம் இறை தூதரை நம்பாதவங்களுக்கு என்ன நடக்குங்கிற ஒரு எச்சரிக்கை, இதுதான் முக்கியமா வலியுறுத்தப்படுது. இப்ப இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. இது இன்னும் தெளிவா விளக்கும் நோவாவோட மகன்களோட நிலைமை ரெண்டு மரபுகளிலும் எப்படி மாறுபடுதுன்னு. குறிப்பா ஒன்னு சொல்லணும்னா, கிறிஸ்தவத்துல ஹாம் மேல ஒரு சாபம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இஸ்லாமிய கதையில அப்படி ஒரு சாபமே கிடையாது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு வேறுபாடு. அடுத்தது மோசே, அதாவது மூசா. அவரோட கதையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கிறது மாறுது. கிறிஸ்தவத்துல அவர் 10 கட்டளைகளை கொடுத்தவராகவும் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவராகவும் பார்க்கப்படுறார். ஆனா இஸ்லாம்ல அவர் பார்வோனுக்கு எதிராக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியா முன்னிலைப்படுத்தப்படுறார். அடுத்த யோசேப்பு, அதாவது யூசுப். உண்மையிலேயே ரெண்டு கதைகளுமே ரொம்ப அழகானவை. ஆனா ஒவ்வொன்றும் வேற வேற நற்பண்புகளை நமக்கு சொல்லி தருது. ஒரு கதை மன்னிப்பு, இறைவனோட திட்டம் பத்தி பேசுது. இன்னொரு கதை எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் பொறுமையாவும் நேர்மையாவும் எப்படி இருக்கணும்னு கத்துக் கொடுக்குது. இப்போ நாம இந்த ஒப்பீட்டோட ஒரு முக்கியமான, ஒரு உச்சக்கட்டமான பகுதிக்கு வந்திருக்கோம். மரியாள் மற்றும் இயேசு.
இவங்களோட கதைகள்ல தான் ஆழமான ஒற்றுமைகளும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப அடிப்படையான வேறுபாடுகளும் இருக்கு. முதல்ல ஒற்றுமைகள் என்னென்னு பார்த்துடலாம். மரியாள், அதாவது மரியம், ரொம்ப பக்தியுள்ள ஒரு கன்னியாவும் அற்புதமா கருத்தரித்தவங்களாவும் 2 நூல்களுமே சொல்லுது. அதே போல ஈசா, அதாவது இயேசு, பல அற்புதங்களை செஞ்ச ஒரு சிறந்த போதகரா, ஒரு தீர்க்கதரிசியாவும் 2 மதங்களுமே ஏத்துக்குது. அப்போ இவ்ளோ ஒற்றுமைகள் இருக்குதே, பின்ன எங்கதான் அந்த முக்கியமான வேறுபாடு வருது? இந்த கேள்விதான் இந்த 2 மத நம்பிக்கைகளோட மையப்புள்ளி. கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இயேசு வெறும் தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அவர் கடவுளின் குமாரன். மனிதர்களோட பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். இதுதான் உங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா இஸ்லாமிய நம்பிக்கையில ஈசா கடவுளோட மகன் இல்ல, அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய மனித தீர்க்கதரிசி, ஒரு மகா தூதர். இறைவன் அவரை சிலுவை மரணத்திலிருந்து காப்பாத்தி வானத்துக்கு உயர்த்திக்கிட்டார். அதனால அவர் சிலுவையில அறையப்படவே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. இதுதான் இந்த 2 மதங்களுக்கும் இடையிலான மிக முக்கியமான அடிப்படையான இறையல் வேறுபாடு. சரி, இவ்ளோ தூரம் பார்த்துட்டோம். இந்த ஒப்பீடுகள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? வேர்கள் ஒன்னா இருந்தாலும் அதுல கிடைக்கிற பாடங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. ஒரு மேற்கோள் சொல்ற மாதிரி இந்த கதைகள் தனித்தனியா இருந்தாலும் அதெல்லாமே கருணை, ஒழுக்கம், அப்புறம் உண்மையை தேற்றுதுங்கிற ஒரு பொதுவான விஷயத்தை தான் நமக்கு சொல்லி தருது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். ஒரே வேரிலிருந்து வந்த இந்த கதைகள் வேற வேற மாதிரி சொல்லப்படுறதால இன்னைக்கு நம்ம உலகத்தையும் நம்ம கலாச்சாரங்களையும் அதை எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.